வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் மோடி ரோட் ஷோ. திறந்தவெளி வாகனத்தில் கையசைத்தபடி சென்ற பிரதமருக்கு மக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு. புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜயின் இன்றைய பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. காலை 10 மணி முதல் 11 மணி வரை தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி பகுதியிலும் 11 மணி முதல் 12 மணி வரை கடலூர் சாலை மால் அருகிலும் விஜய் பரப்புரை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி தீவிரம். நாளை வரையில் தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று தேர்தல் அலுவலர்கள் அறிவிப்பு. கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரியில் இன்று பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் கடற்கரையோர மக்களை சந்தித்து திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசத் தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கருணாநிதியை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக அவதூறை பரப்பி வருகிறார். அவரை பற்றி பேச இபிஎஸ்க்கு எந்த தகுதியும் இல்லை என்று மு க ஸ்டாலின் காட்டமாக பதிலடி. அதிமுகவால் இனி எந்த காலத்திலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சசிகலா டிடிவி தினகரன் முதுகில் குத்தியவர் பழனிசாமி என்றும் காட்டமாக விமர்சனம். தமிழ்நாடு தலைக்குனிய ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், துர்கா என 4 அதிகார மையங்கள் தான் காரணம். தமிழ்நாட்டை கூறு போட்டு ஆட்டி படைத்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் ஸ்டாலின் செய்வார் என்று மக்கள் நம்புவதாக முதலமைச்சர் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் எதையும் செய்ய மாட்டார் என்றும் விமர்சனம். மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து தன்னுடன் நேரடியாக விவாதிக்க தயாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால். பண மதிப்பிழப்பால் கோடிக்கணக்கான மக்களை வங்கி முன்பு வரிசையில் நிற்க வைத்தது பாஜக. தற்பொழுது கேஸ் சிலிண்டர்களுக்காக மக்களை காக்க வைத்திருக்கிறது. இதுதான் என்டிஏ அரசு செய்தது என்று மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினரை பாதுகாக்க மாட்டோம் என்பது அப்பட்டமான பொய் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்றும் திட்டவட்டம். மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து திமுகவின் திட்டங்களை காப்பியடிக்கிறார் பழனிசாமி என்று மு க ஸ்டாலின் விமர்சனம். உரிமை தொகை திட்டத்திற்கு குலவிளக்கு என்று பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக பேச்சு. திமுக தேர்தல் அறிக்கைதான் சூப்பர் ஸ்டார் என்று சின்ன குழந்தை கூட சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா பாடலை மேடையில் பாடி வாக்கு சேகரித்த முதலமைச்சர். தோல்வி பயத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி இனி எந்நாளும் ஆட்சிக்கு வர முடியாது. மே 4 மக்களின் ஜட்ஜ்மெண்ட் டேவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமிர் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அதிமுக தொண்டர்களே பதிலடி கொடுப்பார்கள். ஆம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் 27 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு. சாத்தூரில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அவிநாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டி. மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை, விலவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி போட்டி. கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி போட்டி. பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு. சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துள்ளது பாஜக. பாஜக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் சீட் மறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற விரும்பியதால் அண்ணாமலை போட்டியிடவில்லை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு தராதது குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில். கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் நீண்ட காலம் சேவையாற்றியவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார்கள் என்று பியூஷ் கோயல் பேட்டி. பாஜகவின் தொண்டனாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களுடன் இணைந்து தோளோடு தோளாக பணியாற்றுவேன். பாஜக வேட்பாளர்களுக்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. வேட்பாளர்களை பாஜக தலைமைதான் முடிவு செய்கிறது, அதில் பாரபட்சம் கிடையாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. சட்டமன்ற தேர்தலில் தம்பி அண்ணாமலைக்கு சீட் மறுக்கப்படவில்லை, நீண்ட நாட்களாக பணியாற்றியவர்களுக்கு வாய்ப்பு என்றும் பேட்டி. நான் கேட்ட தொகுதி கிடைக்காததால் அந்த தொகுதியை பாஜகவிற்கு விட்டுக் கொடுத்து விட்டேன். பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் புதிய நீதி கட்சி இடம்பெறாத நிலையில் அக்கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் விளக்கம். ஏப்ரல் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம். பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. மேலூர் தொகுதிக்கு மட்டும் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்காத அக்கட்சி தலைமை. இருபத்தி 7 பேர் கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 5 பேருக்கு வாய்ப்பு இல்லை. குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ், தென்காசி எம்எல்ஏ பழனி, மயிலாடுதுறை ராஜ்குமார், உதகை கணேஷ், விருத்தாச்சலம் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுப்பு. திமுக கூட்டணியில் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஜி.கே. மணியின் மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் அறிவிப்பு. சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் வேட்பாளராக அறிவித்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்ற பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை என்றும் சாடல். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலக இருப்பதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு.
தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் வேலை செய்ய உள்ளதாகவும் பேட்டி. வீட்டுக்கு திருட வரும் திருடனை கூட நம்பலாம், ஆனால் திமுகவினரை துளியும் நம்பக்கூடாது என்று செங்குன்றத்தில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் நடிகை விந்தியா விலாசல். 1000 பொய் சொல்லியாவது திருமணம் செய்யலாம் என்று சொல்வதைப் போல தேர்தலுக்கு 1000 பொய் சொல்லி வருவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இலவசம் என்ற முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று சீமான் உறுதி. இலவசங்களால் எந்த வளர்ச்சியையும் காண முடியாது என்றும் பேச்சு. பெரம்பூர் தொகுதிக்கான திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை இன்று தாக்கல் செய்கிறார் தவிக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளுக்கு தாக்கல் செய்த மனுவில் வேறுபாடுகள் உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தாக்கல் செய்கிறார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் கொடுக்கப்படவில்லை என்பதில் தனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. 6 மாத காலமாக உடல்நலம் குன்றியிருக்கும் தன்னை அதிமுகவைச் சேர்ந்த யாரும் பார்க்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிப்பதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் வேதனை. சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் முக்கிய ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. நெல்லைக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற முதலமைச்சரின் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். சட்டென வாகனத்தை விட்டு இறங்கி சாலையோரம் நின்றிருந்த மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை. பயணிகளின் உடைமைகள், இருக்கைகள் என அனைத்து பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டையில் பிரபல ஜுவல்லரிக்கு உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 20 கிலோ தங்கம் பறிமுதல். ஆவணங்களை காண்பித்தால் வாகனம் விடுவிக்கப்படும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரகாஷ் திட்டவட்டம். அசாம் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுவது உறுதி. இனி இங்கு யாரும் 4 முறை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக டெல்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியாவின் வட மாநிலங்களில் நில அதிர்வு. கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சம். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி, மும்பை அணிகள் பல பரீட்சை. மற்றொரு லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். நாங்கள் யாரையும் அவமதிக்கவில்லை, விஜய் கெட்டப் போலவே வேறு சில கெட்டப்புகளும் உள்ளன. படம் பார்த்தால் பின்னர் உங்களுக்கு புரியும் என்று TN 2026 படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் நட்டி நட்ராஜ் பேச்சு.